வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். இதில் எதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம எதிர்பார்த்தோம்ல, மிகப்பெரிய அளவில் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுனில் இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே டவுனில் இருந்தது. அது கூட சேர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. நார்மலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 300 புள்ளி டவுன் ஆகிருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜாயின் பண்ணதில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ரெண்டுமே ஜாயின் ஆகிடுச்சு கான்ட்ரிபியூஷனில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா 150 புள்ளிகளை வந்து நமக்கு டவுன் பண்ணி விட்ருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 50 புள்ளிகளை வந்து டவுன் பண்ணி விட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 300 புள்ளியில் இருக்க வேண்டிய நிஃப்டியை வந்து 500 புள்ளி வரைக்கும் இறக்கி கொண்டு போயிட்டாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் இதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் ஒருத்தர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டே இறங்கி போச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்றைக்கி காலையில் 9% டவுனில் இருந்ததுங்க. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் வந்து 9% ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டவுனில் இருந்தது. 770 அதனோட ஓப்பன் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 805 இருக்குது. கிட்டத்தட்ட 35 ரூபா வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. 9%லேருந்து 4% வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது நிஃப்டியும் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கணும்ல, 500 புள்ளிகளில் இருந்து 300 புள்ளியாக இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் ஆகலை. ஏன்னா இது மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி மார்க்கெட் இயங்கலை. மார்க்கெட்டு வந்து டவுன் ஆகுதுன்னா அதுக்கு மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து வால்யூம் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்ப்பாங்க, குளோபல் மார்க்கெட் பார்ப்பாங்க, குளோபல் எக்கனாமி பார்ப்பாங்க, கண்ட்ரி எக்கனாமிக் பார்ப்பாங்க, டொமஸ்டிக் டேட்டா பார்ப்பாங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் டேட்டா பார்ப்பாங்க, ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்ப்பாங்க, ஓகே, ஜியோ பாலிட்டிக்ஸ் டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது மார்க்கெட்டை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு. அதனால் இந்த ஒரு ஃபேக்டர் தான் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டெய்லியுமே வந்து மார்க்கெட் ஏறி இறங்கிறதுக்கு மினிமம் 3 மேஜர் ஃபேக்டர்ஸ் இருக்கும், மினிமம் 5 மைனர் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபேக்டர்ஸ் ஆகுது டெய்லி மார்க்கெட்டை வந்து நமக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த புள்ளிகளை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேஜர் கான்ட்ரிபியூஷனில் இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்திருக்கே தவிர, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று மட்டுமே ரீசன் கிடையாது. ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ரீசன், க்ரூட் ஆயில் ஒரு மேஜர் ரீசன். ஸோ இன்றைக்கி 3 மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபெடரல், ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று க்ரூட் ஆயில். இது மூணுமே வந்து இன்றைக்கி மேஜர் ரீசன். மைனர் ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்டர்னல் பாலிட்டிக்ஸு, ஸ்டாக்ஸில் வந்து பையிங் செல்லிங், வால்யூமு, ஓகே, ஷார்ட் கவரிங், இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் கவரிங் இல்லை, ஷார்ட் அடிக்கிறது புதுசாக, ஓகே, இதெல்லாம் வந்து அடுத்த ஃபேக்டர்ஸாக இருக்கும். அதனால் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண முடியாது, மெனி ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும். அதனால் நம்ம வந்து ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் பின்னாடி போகாமல் மெனி ஃபேக்டர்ஸை ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 9% இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ வந்து 4% வந்திருக்கு. அப்படின்னா அந்த பேங்க் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த பேங்க்கில் வந்து ப்ரமோட்டர்ஸ் 0, அந்த ஸ்டாக்ஸுடைய ஹோல்டிங்ஸே பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸும் தான் வந்து பெரும்பாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை 15% ஸ்டாக்ஸ் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருக்கு. மீது எல்லாமே இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த ப்ரைஸை ரொம்ப டெட்லி சீப்பு ப்ரைஸாக வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பை பண்ணுறனால தான் இந்த ஸ்டாக்கு அகைன் 5% வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரே நாள்லேயே 9% போயிட்டு இன்றைக்கி 4.4% வந்திருக்கு. ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இறங்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஐடி செக்டாரும் அதே மாதிரி தான். இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் வருது பாருங்கள். ஐடி செக்டாரில் பெரிய கம்பெனிகள் நிஃப்டி 50ல் டாப் 10 கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து இறங்குச்சுன்னா விட மாட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸ், டக்குன்னு அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ரீசன் அந்த ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய ரேட் சேஞ்சஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் 2026 இன்னும் ஒரு ரேட் கட் இருக்கும், 2027 ஒரு ரேட் கட் இருக்குன்ற அந்த இண்டிகேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லோரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம லாஸ்ட் ரேட் கட்டு வருது பாருங்கள் 2026. அப்போ அந்த லாஸ்ட் ரேட் கட்டு வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக ஃபெடரல் மீட்டிங் வருது பாருங்கள், அந்த மீட்டிங் வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டு அந்த ஃபெடரல் ரேட் கட் வந்து நடக்கலை. அப்படின்னா அப்போ அடுத்த தடவை ரேட் கட் நடக்குதான்னு பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்த தடவை ரேட் கட் நடக்குதான்னு பார்ப்பாங்க. ரேட் கட்டே நடக்கலைன்னா இந்த வருஷம் ஒரு ரேட் கட் இருக்குன்றதை கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ்ட்டாக வர மீட்டிங்கை வந்து ரேட் கட் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் ஹைலி வந்து ஒரு வலட்டையில் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ரேட் கட் எப்போ நடக்குன்றது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். 2026 ஒரு ரேட் கட் இருக்குது, அது எப்போ? அடுத்து 2027 ஒன்று இருக்குது, அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதை அப்போ பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து
சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஃப்ளூக்கில் வந்து நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் சார்ன்னு. அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஜாக்பாட்டுங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் இன்றைக்கி. நல்லா வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன்ஸ். ஓப்பனிங்லேயே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புட் ஆப்ஷன்ஸில் 23,300லாம் வந்து 189% எல்லாமே 180%, 150%க்கு மேலே தான் புட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, ரீசனபிள் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 150% ஏற்றம் கொடுத்துருக்கு. கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 70 to 80% வரைக்கும் வந்து டவுனில் தான் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு. இப்போது இன்றைக்கி இந்த செக்டார் டேட்டா பாருங்கள். செக்டார் டேட்டாவை பொறுத்தளவில் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு 2.74% இன்றைக்கி டவுனு, பேங்க் நிஃப்டி 2.59% டவுனு. ஓகே, எல்லா செக்டாருமே இன்றைக்கி டவுன் தான், ஒன்றும் பெருசாக எதுவுமே பாசிட்டிவில் போகல. சிபிஎஸ்சி மட்டும் டவுன் போகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. மற்றபடி டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன காமிச்சிருக்கிறாங்க, அதானி டோட்டல் கேஸ் மட்டும்தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. ரேமண்ட், ஃப்ளோரோ கெமிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் கொடுத்துருக்கு. குஜராத் அல்கலிஸ் வந்து 12% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இது ஒரு பெரிய ஏற்றம். இந்த 2 ஸ்டாக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்றபடி டவுனில் போனது பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து டவுனில் போயிருக்கு. அதில் வந்து நீங்கள் இங்கே என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்வான்சஸ் டிக்ளைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 559 கம்பெனிகள் தான் அட்வான்சஸில் இருக்குது. 2368 கம்பெனிகள் வந்து இன்றைக்கி டிக்ளைனில் தான் இருக்குது. மேஜர் வந்து டிக்ளைனில் தான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து 52 வீக் ஹையில் 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்பர் சர்க்கியூட்டில் 40 கம்பெனிகள் இருக்குது. பட் 52 வீக் லோவில் 150 கம்பெனிகள் 150 ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து கவனிக்கணும். பல லட்சம் கோடியை வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து நம்ம பங்குச்சந்தை இழந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 30 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து நம்ம $5 ட்ரில்லியன் தாண்டி இருந்தோம். $5.3 ட்ரில்லியன் இருந்துச்சு. இப்போ வந்து $4.7 ட்ரில்லியன் தான் நம்ம இருக்கோம். அப்போனா எத்தனை லட்சங்கள் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள் பங்குச்சந்தையில். ஸோ அவ்வளோ பேருடைய சொத்து வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு மேஜர் டவுன் இல்லை, இன்னும் டவுன் வந்து வரதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துச்சுல்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய கான்ட்ரிபியூஷன் போய் பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த காமிக்கிற பாருங்கள், இது தெரியுது இல்லையா? இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ வரைக்கும் 157 புள்ளிகள் வந்து கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் 51 புள்ளிகள். ஸோ இவங்க ரெண்டுமே சேர்ந்தே வந்து இன்றைக்கி 200 புள்ளிகளை வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். நிஃப்டி டவுன் 540 புள்ளியில் 200 புள்ளி இவங்களோட தான். ஓகே, ஆனால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ 5% ரெக்கவர் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிஃப்டியில் பெரிய அளவில் ரெக்கவர் ஆகலை. நிஃப்டி அப்படியே தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து வெறும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் ரீசன், அதனால தான் நினைக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் இண்டிகேட் பண்ணேன். இப்போதைக்கு நம்ம பங்குச்சந்தையில் மேஜராக ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா குளோபல் மேக்ரோ டேட்டா தான். ஓகேவா, டொமஸ்டிக் டேட்டா வந்து பெரிய அளவில் ப்ளே பண்ணலை. இப்போ மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கிறனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் மார்க்கெட் இறக்கி விட்ருக்கு, அவ்வளோதான். லாங் டேர்மை பொறுத்தளவில் ஸ்டில் வந்து இதெல்லாம் அக்யூமுலேஷனாக தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்னென்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 1000 புள்ளி 2000 புள்ளி இறங்கிச்சுன்னா ரொம்ப ஒரு டவுன் நல்லா போனதுக்கப்புறம் வாங்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், படம் எப்படி இருந்தாலும் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நம்ம ஒரு 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோலாம் நம்ம பார்க்குறோம்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க, திருப்பியும் அது பழைய மாதிரி ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். அதனால் லாங் டேர்ம் பார்க்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து விற்கிறதுக்கு வேலையே இல்லை. ஷார்ட் டேர்ம்னு பார்க்கும்பொழுது மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி டவுன் வரும்போதெல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு நல்லா டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது வார் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து கத்தாரில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கத்தார் வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க, இது வந்து மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வார் வந்து இன்னும் நமக்கு அமைதியாக போன மாதிரிலாம் தெரியல, அது எஸ்கலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது அப்படியே சஸ்டெயின் பண்ணுவாங்க போல் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு. இப்படியே சஸ்டெயின் பண்ணியே மார்க்கெட்டை இப்படியே டெய்லி 300 புள்ளியாக இறக்கிட்டே போனாங்கன்னா போதும், 5 நாளில் 2000 புள்ளி நம்ம வந்து கடந்து கீழே போயிடுவோம். அதனால் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வார் வந்து இன்னும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் ப்ரைஸ் பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஸ்க்ரீனில், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். யூஎஸ் ஆயில் வந்து 96க்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கு என்ன இருந்ததுன்னா 99 வரைக்கும் நேற்றுக்கு போச்சு. ஓகே, $99 வரைக்கும் போச்சு. நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா $91 இருந்தது. அதனால் க்ரூட் ஆயில் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஏற்றம் கொடுத்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓப்பனிங்கில் மட்டும்தான் $90 இருந்துச்சு, $91 இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறி $98 வரைக்கும் வந்துருச்சு. இன்றைக்கி $96 இருக்குது. க்ரூட் ஆயிலுடைய டாலர் பார்த்திங்கன்னா 9,000 வந்து தாண்டிருச்சு க்ரூட் ஆயிலு. ஏன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் $6,300 தான் இருந்துச்சு க்ரூட் ஆயில். $6,300லேருந்து $9,000 வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது கிரிப்டோவில் வந்து பிட்காயின் வந்து $70,696 இருக்குது. தொடர்ந்து கிரிப்டோ வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அது இருந்தது பார்த்திங்கன்னா $1,25,000 $70,000 இப்போ வரைக்கும் கிரிப்டோ இறங்கிக்கிட்டு தான் வந்திருக்கு. பிட்காயின் வந்து இறங்கிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. இதை வந்து இன்னும் பிட்காயின் இறங்குச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பிட்காயின் கிரிப்டோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம பிட்காயினை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். கோல்டு சில்வர் போன மாதம் வரைக்கும் நல்லா ஏறிக்கிட்டு இருந்தது. இப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவில் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. கோல்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்பாட் $US $5,300 இருந்துச்சு. $5,376 ஹை. இப்போ வந்து $4,841 வந்துருச்சு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே $100 கிட்டத்தட்ட வந்து இறங்கியிருக்கு கோல்டு. அதே மாதிரி தான் சில்வர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $119 $120 வரைக்கும் போச்சு. ஓகேவா? இப்போது அதே சில்வர் வந்து $75 இருக்குது. கிட்டத்தட்ட $45 வந்து கம்மியாக இருக்குது ஹை ப்ரைஸில் இருந்த சில்வர். அதுவும் ஏறலை. சில்வர் ஏறலை, கோல்டு ஏறலை, பிட்காயின் ஏறலை, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறலை, க்ரூட் ஆயில் மட்டும்தான் ஏறுது. சரிங்களா? ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் நேற்றுக்கு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸ்டில் நான் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் வந்து இருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் அதை பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச் மோடு வந்து பெட்டராக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. மார்க்கெட்டில் வந்து இன்னும் இந்த மார்ச் மாதத்தை வந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து நான் போன வருஷமும் இதே டயலாக்கை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? போன வருஷம் வந்து நான் என்ன பண்ணேன்னா லாபத்தில் இருந்தேங்க போர்ட்ஃபோலியோவில். நிறைய ரெகுலர் ஃபாலோவருக்கு தெரியும். லாஸ்ட் இயர் என்ன ஒரு சில பேர் வந்து 2016 என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. 10 வருஷமாக யூடியூப்பில் என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க. போன வருஷம் ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். போன வருஷம் நான் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விற்றதுக்கு மார்ச் மாதம் தான் விற்றேன். மார்ச் மாதம் விற்றுட்டு உடனே திருப்பி வாங்கிடலான்னு பிளானில் இருந்தேன். பட் வாங்கலை. அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்துச்சு, வாங்க மாட்டேன். அடுத்து ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நான் விற்ற ஸ்டாக்ஸ்லாம் சூப்பராக ஏறிடுச்சு. இது வந்து போன வருஷம் மட்டும் நடக்கலை. இந்த மாதிரி நான் பல வருடங்களில் இதை நோட் பண்ணியிருக்கேன். அந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இறங்கும். சில நேரம் நிஃப்டி 50 மட்டும் இறங்காது, ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கவரி நடக்கும். இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் பாருங்கள். 2 வீடியோக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி டேட்டா அப்படின்ற ஒரு டைட்டிலில் போட்டிருந்தேன். நமக்கு 2019 கிராஷ்லேயும் இது தான் நடந்தது, 2016லேயும் இது தான் நடந்தது, 2020 கோவிட் கிராஷ் இருக்குது பாருங்கள். அப்பையும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் கரெக்டாக இறங்கியிருக்கும். அப்புறம் ஏப்ரல்லேருந்து ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்ச் எண்டில் வந்து இந்த 25 தேதிக்கு மேலே ஏதாவது ரெக்கவரி வருதான்னு பார்க்கணும். இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ நன்றி. இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. நேற்றுக்கு நம்ம எதிர்பார்த்தா தான் நிஃப்டி டவுன் ஆயிருந்தது, இன்றைக்கும் டவுன் ஆயிருக்கு. ரீசன் வந்து ஃபெடரல் ரேட்டு, HDFC பேங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புல் பண்ணியிருக்கு, கத்தாரில் வந்து வார் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நியூஸும் சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகல. கத்தார் அட்டாக் மட்டும் ரீசன் இல்லை, அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் அங்கே மேஜர் ரீசனாக வந்து நமக்கு நிற்கிது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸு நிறைய ஸ்டாக்ஸுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை படித்தோன்னா அதுவே ஒரு 1/2 hour போகும். அதனால் அந்த டேட்டா எல்லாமே டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.